ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஃப்ளெக்ஸ் பிரசன்ட்ல வெளிவந்த டாக்டர் ஷாக்ஷின்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோட் 1 and 2 தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் நல்லாவே இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்கணும் ஆசையா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நம்ம டெலிகிராம் சேனலோட நேம் கொடுக்குறேன். அதை அப்படியே காப்பி பண்ணி டெலிகிராம்ல சர்ச் பண்ணீங்கன்னா அதுல நம்ம சேனல் வருங்க. அதுல இதனோட வீடியோ இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க गाइस, நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் தங்க காட்டானுங்க. அவனுங்க 3 பேரும் நல்லா பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தவன் என்ன பண்ணுவானா, அப்படியே சைலண்டா மொபைல் எடுத்துட்டு அவன் பாத்ரூமுக்கு போயிடுவாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த நடுவுல படுத்திருக்கா இல்லையா, அவன் எழுந்துட்டு பக்கத்துல இருக்கிறவனை எழுப்பிடுவாங்க. எழுப்பின உடனே அவன் எழுந்து உட்காந்துட்டு, என்னடா முக்கியமான நேரத்துல எழுப்பிட்ட, நான் சரிதா ஆண்டி கூட இருந்தேன்டா, சூப்பரா இருந்துச்சு அப்படி சொல்லும்போது, அட அதெல்லாம் விடு, இந்த பக்கத்துல இருந்தவன ஆளை காணும்டா, எங்க போயிட்டான் அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுக்கு இந்த எழுந்தான் இல்லையா, அவன் என்ன சொல்லுவானா, அவன் என்ன கொஞ்சம் ஹீல் ஆகிறதுக்காக போயிருக்கான்டா அப்படி சொல்லும்போது, என்னடா சொல்ற அப்படின்னு நீ கேட்கும்போது, அதுக்கு அவன் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனா அவன் சொல்றதை நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப பாத்ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணானா, மொபைல்ல பெட்டு படம் பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப அங்க வந்து அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவானா, நான் நினைக்கிறேன் தம்பி உள்ள உல்லாசமா இருக்கான் போல, நம்ம கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாடலாமா அப்படி சொல்லிட்டு இப்ப பாத்ரூமோட லைட் ஆஃப் பண்ணோன்னு உள்ள இருக்கவன் பயப்பட ஆரம்பிப்பான். ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் இது வரைக்கும் கல்யாணம் கூட பண்ணல, அதனால இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன், என்னை விட்டுடுங்க அப்படி சொல்லிட்டு அழும்போது, இப்ப இவனுங்க லைட்டை போட்டு விட்டுருவான்ல, லைட்டை போட்டுட்டு கதவு திறந்தா இப்ப அவனை பார்த்தனா பயந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு வெளியே வருவாங்க. அவனை பார்த்த உடனே இவனுங்கள சிரிக்கும் போது வெளியே வந்தவன், டேய் நீங்களாடா, நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன், என்னோட மூடே போயிடுச்சுரா அப்படி சொல்லும் போது, கவலைப்படாத மச்சான், உனக்கு என்ன மூடு இப்ப ஆஃப் ஆயிடுச்சு தானே, வா உன்னோட மூட நான் திரும்ப வர வைக்கிறேன் அப்படி சொல்லும் போது, என்னடா சொல்ற அப்படி சொல்லி கேட்கும் போது, என்கிட்ட எதுவுமே கேட்காத, சைலண்டா என் பின்னாடி வா அப்படி சொல்லிட்டு இப்ப இவனுக்கு எல்லாம் இங்க கிளம்புவானுங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் தாங்க காட்டுறாங்க. இப்ப அங்க பார்த்தனா ஒரு நர்ஸ் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருப்பாங்க. ஏன்னா அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ் அப்படி இருக்குங்க. இப்ப இவங்க வரும்போது இப்ப அங்க ஒருத்தர் இருப்பாரு இல்லையா, இவரு வந்து டாக்டருங்க. இப்ப அவரை பார்த்த உடனே இவங்க என்ன கேட்பாங்கன்னா, டாக்டர் உங்களுக்காக நான் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லும் போது, அடே சரிதா நீயா, வா வா அப்படி சொல்லிட்டு இப்ப அவளை உட்கார வச்சுட்டு இப்ப இவர் என்ன கேட்பாருன்னா, உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நாம 2 பேரும் டாக்டர் டாக்டர் விளையாட்டு விளையாடலாமா அப்படி சொல்லி கேட்கும் போது, டாக்டர் டாக்டர் விளையாட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாளா, இங்க வா நான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு இப்ப ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டு, உனக்கு இப்ப உடம்புல எங்கெல்லாம் வலி இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவர் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு தடவிட்டே இருப்பாரா. தடவு தடவை இப்ப அவளுக்கு செம மூடாயிடுங்க. ஏன்னா இவர் அதை வச்சுட்டு சும்மா இல்லாம கண்ட இடத்துல வச்சு தேய்ச்சி விட்டுருவாருங்க. இதனால அவளுக்கு மூடானதால இப்ப அந்த நர்ஸை போட்டு அங்கேயே சும்மா வேற லெவல்ல பண்ணிட்டு இருப்பாருங்க. இந்த சீன் செம்ம ஆட்டாவே இருக்குங்க. ஏன்னா அவருடைய கேர்டேக்கரை வச்சு பண்ற சீன்ஸ் சும்மா வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்ப இவங்க இப்படியே மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இதே டைமுக்கு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அவனுக்கு என்ன பண்ணுவானா, இந்த டாக்டரோட பெட்ரூம்க்கு வெளியே நின்னுட்டு, பாத்தியா உள்ள இருந்து எப்படி சவுண்ட் வருது, உள்ள வெறியா மேட்டர் பண்ணிட்டு இருக்காரு போல அப்படின்னு இவர் சொல்லும் போது, ஆமாடா இப்ப நம்ம இதை பார்த்தோன்னு வச்சுக்கேன், மேல இடத்துல சொல்லி நம்மள எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவாரு, என்ன பண்றது அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவானா, ஏன்டா நீங்க 2 பேரும் முட்டாளாடா, நம்ம பேசாம அவங்க பண்றத ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை காட்டலாம், சரி இந்த ரூமோட டூப்ளிகேட் சாவி உங்ககிட்ட இருக்கு இல்லையா, அதை கொடு அப்படி சொல்லிட்டு இப்ப இவனுங்க என்ன பண்ணுவானுன்னா, அந்த டோரை ஓபன் பண்ணி இப்ப உள்ள நடக்கிறத பார்ப்பாங்க. பார்த்தவங்களும் சும்மா வெறி ஆயிடுவானுங்க. வெறியாவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மொபைல எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உள்ள பார்த்தனா டாக்டர் இவங்களெல்லாம் கண்டுக்காம சும்மா வேற லெவல்ல பண்ணிட்டு இருப்பாருங்க. அந்த சீன்ஸ் சொல்லவே தேவலங்க. இப்ப அவரும் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப முடியிற டைம் பார்த்து டப்புன்னு பார்த்தனா கது பக்கமா பார்த்தா இவனுங்க நிக்கிறத பாத்துருவாருங்க. பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டு, அட அறிவு கேட்டவங்களா நீங்களா, உங்களை என்ன பண்றான் பாருடா அப்படின்னு சொல்லி கத்தும் போது இவங்களும் அங்கிருந்து ஓடிடுவானுங்க. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, டாக்டர் அவரோட ரூம்ல இருக்கும்போது இப்ப அங்க 3 பேர் வரும்ல, வந்தவங்கள்ட்ட இவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் நினைக்கிறேன் உங்க 3 பேர்த்தையும் பின்னாடியே செய்யணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு மார்க்கமா மிரட்டும் போது இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா, டாக்டர் வேணாம் டாக்டர், நான் அது மாதிரி ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, பக்கத்துல இருந்த அவன் ஃப்ரெண்டும், ஆமா டாக்டர் எனக்கு அது மாதிரி எல்லாம் பண்ண பிடிக்காது, ஏன்னா அப்படி செய்யாதீங்க அப்படின்னு இவனை கிண்டல் பண்ணானா. உடனே நடுவுல இருக்கவன் என்ன சொல்லுவானா, நான் நினைக்கிறேன் நீங்க எங்களை அடிக்கிறதோட நாங்க உங்களை முடிச்சு உள்ளன்னு பிளான் பண்ணிருக்கோம் அப்படி சொல்லிட்டு இவனுக்கு சிரிக்கும் போது, அதுக்கு டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, சிரிங்க சிரிங்க இதுதான் உங்களுக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மிரட்டும் போது, அதுக்கு அவனுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது எங்களுக்கு கடைசி நாள் இல்ல, உங்களுக்கு தான் கடைசி நாள், என்ன நாங்க என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு புரியலையா அப்படி சொல்லி கேட்கும்போது அவரும் முடிப்பாரா. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மொபைலை எடுத்து காட்டுவானுங்க. அதுல பார்த்தனா டாக்டர் வேலை செஞ்சிருப்பாரு இல்லையா அந்த நர்ஸு கூட, அந்த வீடியோ பார்த்துட்டு அவரே ஷாக் ஆயிடுவாருங்க. ஷாக் ஆனவரு இப்ப அழுவ ஆரம்பிச்சிருவாருங்க. அழுதவர் என்ன சொல்றாருன்னா, தயவு செய்து இந்த வீடியோ யாருக்கும் காட்டாத, இதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணு அப்படி சொல்லும் போது, அதுக்கு அவனுங்க சிரிப்பான்ல, இப்படி எல்லாம் சிரிக்காதீங்க, ஏன்னா இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சுச்சுன்னா என்னோட வேலையும் அதுக்கப்புறம் சரிதாவோட வேலையும் போயிடும் அப்படி சொல்லும் போது, அதை பத்தி நீங்க கவலைப்பட
ஆல்ரெடி இந்த வீடியோ வைரல் ஆச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோல உங்க ஃபேஸ் மட்டும் தான் தெரியும், சரிதாவோட ஃபேஸை நான் பிளர் பண்ணிட்டேன், ஸோ அவளை யாருன்னே யாருக்குமே தெரியாது அப்படின்னு இவன் சொல்லுவானா. இப்போ இதே டைமுக்கு உள்ள ஒருத்தர் வராங்க. வந்தவன் என்ன சொல்லுவானா, இந்த உன்னுடைய சஸ்பென்ஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா மரியாதை இல்லாத கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மரியாதை கொடுக்குற மாதிரியா காரியமா நீ பண்ணியிருக்க, உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பக்கத்துல இருந்தவன் என்ன சொல்லுவானா, ஆஹா டீன் உங்களோட வேலை போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படி சொல்லிட்டு இவனுங்க என்ன பண்ணுவானா கிண்டல் பண்ணிட்டு வெளியே போகும்போது, இப்ப அவரும் ஐயோ எல்லா விஷயமும் வெளியே தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இந்த சொசைட்டில என்னால மூஞ்சி கூட காட்ட முடியாது, என் மொத்த வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது, அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப டீ கடையில தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் டீ கடையில இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சொல்லணும்னா, என்ன மச்சான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல அப்படி சொல்லும்போது, ஆமா ஆமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இதுக்கப்புறம் சரிதாவுக்கும் எனக்கும் நடுவுல யாருமே வர மாட்டாங்க, இதுக்கப்புறம் என் ரூட் ஃப்ரீ ஆயிடும் அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது, இப்ப இவங்க 3 பேர் டீ சாப்பிட்டாங்களா, சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா, நீங்க 2 பேரும் டீ இங்க குடிச்சிட்டு இருங்க, நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வரேன் அப்படி சொல்லும்போது, நீ இங்க தான்டா போற அப்படி சொல்லி இவனு கேட்பானா. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அவன் அங்கிருந்து போயிடுவாங்க. இப்ப இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா, இந்த டீன் இருப்பார் இல்லையா, அவரோட ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா நர்ஸ் அங்க நின்னுட்டு அவங்க ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது, இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராங்க. வந்தவன் என்ன பண்ணோம்னா, நேரா அந்த நர்ஸோட பின் பக்கமா போயிட்டு கட்டி பிடிச்ச உடனே இப்ப அவனை பார்த்துட்டு, நீ என்ன இங்க பண்ற அப்படி சொல்லி கேட்கும்போது, நீ பதட்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இங்க நடக்கல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீயும் அந்த டீனும் மேட்டர் பண்ண விஷயத்த நான் தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வைரல் ஆக்குனேன், அது மட்டும் இல்லாத உன்னோட ஃபேஸ் மட்டும் நான் பிளர் பண்ணிட்டு அவரோட ஃபேஸ் மட்டும் தெரியற மாதிரி வைரல் பண்ணி விட்டேன் அப்படி சொல்லும்போது, இதை கேட்டு அவ்வளவு ஷாக் ஆயிடுவாளா. அவன் இதுக்காக இப்படி பண்ண அப்படி சொல்லி கேட்கும்போது, எல்லாமே உனக்காக தான், ஏன் தெரியுமா, ஏன்னா உன்னை எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அவளை கட்டி பிடிக்கும் போது, உடனே அவன் என்ன கேட்பானா, நான் எதுக்காக உன்னை நம்பணும் அப்படி சொல்லி கேட்கும்போது, நீ என்னை நம்பிதான் ஆகணும், ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு விரும்புறேன், என் கூட வரியா அப்படி சொல்லி கேட்ட உடனே இப்ப அவளும் கிளம்புவாளா. இப்ப அவளை கூட்டிட்டு நேரா பக்கத்துல ஒரு பெட்ரூம் இருக்குங்க, அதுக்குள்ள கூட்டு போயிடாங்க. கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த நர்ஸ் கூட சேர்ந்து இவன் வேற லெவல இருப்பாங்க. இந்த சீன்ஸ் சும்மா ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இந்த நர்ஸும் சும்மா இல்லைங்க, அவனை கீழே உட்கார வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாமே சும்மா வெறியாவே இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இப்படி இவங்க 2 பேர் சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா அந்த டீ கடையில தாங்க காட்டுறாங்க. இப்ப நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா, ஆமா யாழ் எப்பரா இருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஏய் அவன் வாள் இல்ல அவன் யாழ் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது, இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட் வராங்க. வந்தவன் என்ன சொல்லுவானா, ஏன்டா நீங்க 2 பேரும் இன்னுமாடா இங்க இருக்கீங்க, நான் போயிட்டு ஒரு ரவுண்டே முடிச்சுட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு இவன் பேசிட்டே இருக்கும்போது, இப்ப தூரத்துல ஒரு டாக்டர் லேடி காட்டுறாங்க. அவங்கள பார்த்தா செம்மையா இருப்பாங்க. இவங்க ஒரு ஆன்ட்டிங்க. இப்ப இந்த ஆன்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா அவங்க பக்கத்துல வந்துட்டு, ஹலோ பசங்களா, நான் தான் இங்க புதுசா வந்திருக்கேன் டீன், சோ நான் எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவேன், அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க என்ன சாக்ஷினே கூப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொமான்டிக்கா நம்ம ஹீரோட கண்ணத்தை தடவிட்டு போகும்போது இப்ப இவனு ஒரு மாதிரி ஆயிடுவானுங்க. இதோட எபிசோடு 2 முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்தடுத்த வீடியோ பார்த்தலாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே ஹைப் பாயிண்ட் கொடுத்து விடுங்க. இதனோட வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே சேனலோட நேம் கொடுக்குறேன், அதாவது டெலகிராம் சேனல் நேம் கொடுக்குறேன், அதை அப்படியே காப்பி பண்ணி டெலகிராம்ல போட்டு சர்ச் பண்ணி அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி காய்ஸ், இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.